நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பிரசங்க பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராவின் புத்தகம். நாம் சற்று நேரத்துக்கு முந்தைய வாசலை கேட்கப்படும் 13 1 பின்பு 11 முதல் 15 வரை நாம் மறுபடியும் ஒருவரை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயிடம், இஸ்ரவேலுக்குள் மனிதரிலும் மிருகங்களிலும் கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பேரான அனைத்தையும் எனக்கென்று பரிசுத்தப் கொள்ளும், அது என்னுடையது என்றார். பின்பு மோசே ஜனங்களிடம், நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமது உயபலத்தினால் அவரை இடத்திலிருந்து புறப்பட செய்தார். ஆகவே புளித்த அப்பம் புசிக்கலாகாது. ஆபீஸ் மாதத்தின் இந்த நாளிலே தான் நீங்கள் புறப்பட்டீர்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தரும் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏலியர், எபூசியர் என்பவர்களின் தேசமாகிய பாலும் தீனும் வழங்கி வருவதுமான தேசத்துக்குள் அவர் உன்னை வர பண்ணும் காலத்தில் இந்த மாதத்தில் இதை ஆதரிக்கிறது. மேலும் கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடி உன்னை கானானியரின் தேசத்துக்குள் வரப்படி அதை உனக்கு கொடுக்கும்போது ரத்தத்தருக்கு பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருகங்களின் தலையீட்டையும் கர்த்தருக்கென்று பிரித்து வைக்க வேண்டும். அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவர். கழுதையின் தலையீட்டை எல்லாம் தன் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளலாம். மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடவும். பிள்ளைகளிலோ முதற் பேரான யாவையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். முற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனிடம், கர்த்தர் எனக்கு அவர் உயபலத்தினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், எங்களை போக விடாதபடி பார்வோன் உறக்கொண்டிருந்த போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருகங்களின் தலையீற்று நாள் வரைக்கும் உள்ள முதற் பேரான யாவையும் கொண்டு போட்டார். ஆகையால் கர்ப்பம் தரிக்கும் ஆண் பிறப்பையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிடுகிறேன். என் பிள்ளைகளிலோ முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் என்பதில்லை. ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆயத்த நாளாக ஆண்டவர் தந்திருக்கு. இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிற நாளாக தந்திருக்கு. இந்த நாளிலே நாங்கள் எச்சரிக்கையுடன் நாங்கள் சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களை இந்த நாளிலே நீர் வழி நடத்துகிறீர். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு பலிக்கட்டும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இதை கேட்கிற சிந்தையையும் ஆவியும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தாரும். இதை பிரசங்கிக்கிற தேவ வல்லமையை அடியனுக்கு ஆண்டவர் கட்டளையிடும். உங்களுடைய நாமம் மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதாவது இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் வர இருக்கிற இந்த புதிய ஆண்டின் வாழ்த்துக்களையும் முதலாவது நான் இந்த நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25ஆம் தேதி நீங்கள் சிறப்பாக ஆராதனையை ஈடுபட்டீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நாளை கொண்டாடினீர்கள், மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள். கடவுளின் ஆண்டிலே இந்த பண்டிகையை கொண்டாடுகிற வாக்கியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் தந்தார். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், உங்களுக்கு இந்த ஆராதனை நடத்தி தேவ வசனத்தை பரிசீலிக்கவும் எனக்கு அழைப்பு கொடுத்த திருச்சபையினுடைய போதகர், திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர், செயலர், பொருளர், மூப்பர்கள், சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும்
மீண்டும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்வேன். இந்த நாள் நம்முடைய திருச்சபை ஆண்டிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட மிக ஒரு விசேஷமான ஒரு நாள். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஜீவிதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நான் எப்பொழுதும் மிஸ் பண்ணதில்லை. இந்த ஆண்டு கூட சமீப காலமாக நான் எந்த ஊழியத்தையும் செய்யவில்லை, ஓய்வில் தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த நாளில் இந்த ஆராதனையிலே உங்களோடு வந்து கலந்து கொள்ளவும் உங்களோடு சேர்ந்து நான் ஆண்டவரை தோல்விகளோடு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆகிய நான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த நாள் விசேஷமான ஒரு நாள். 2024 ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இது 52வது ஞாயிற்றுக்கிழமை. ஆக கடந்த 51 ஞாயிற்றுக்கிழமையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 51 ஞாயிற்றுக்கிழமையில இந்த இடத்துல ஆராதனை நடைபெற்றிருக்கிறோம். கடவுள் அவருடைய வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். சாக்கிரமங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களை அற்புதமாக வழிநடத்தியிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை வழிநடத்தியிருக்கிறார். உங்கள் வியாதிகளை நீக்கி இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகளிலே உங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கிறார். சில பிரச்சனைகளை ஏன் சந்தித்தோம் என்று கூட சில நேரங்களிலே நாம் கேட்கக்கூடும். ஆனாலும் கூட அந்த பிரச்சனையிலும் கூட ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்துவது. ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு கடவுள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அதில் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். ஆகியனால இந்த வரும் இந்த லீப் வருடம் என்று சொல்லப்படுகிற இந்த வருடத்திலே ஆண்டவர் அற்புதமாக உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு 364வது நாளில் நாம் இருக்கிறோம். இன்னும் 2 நாள் இருக்குது இந்த வருடம் முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறுகிறோம் அல்லது எண்ணி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணக்கூடும். சில ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். நல்ல அனுபவம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். 52 ஞாயிற்று தவிர இன்னும் அநேக பண்டிகை காலங்கள், அநேக சம்பவங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே ஆராதனையிலே ஆண்டவர் பிரசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுடைய பிரசங்க பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பிரசங்க பகுதியில ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறார், இந்த முதல் ஈற்றை பிறக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்து, அது எனக்குரியது. The first born, அது எனக்குரியது என்று சொல்கிறார். பிறகு ஜனங்களிடம், நீங்கள் அடிதவனை வீடாகிய ஈர்த்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புறப்பட்டு வந்த இந்த நாளை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இந்த நாளை நினைவு கூறுங்கள், இந்த நாளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ராம்சே நகரத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டுட்டு சுக்கோத் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க பயணப்பட்டு வராங்க. உள்ள கானானுக்குள்ள வர்றதுக்கான ஒரு ஆயத்தம் நடைபெற்றது. அந்த தேசத்தை விட்டு இப்போ வெளியே வராங்க, வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் மோசே என்ன பண்றாரு, அந்த மக்களை ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நாள். கர்த்தர் தமது புயபலத்தினால் உங்களை விடத்திலிருந்து புறப்பட செய்தார். அப்ப அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற விடுதலைக்கு காரணம் என்னன்னு கேட்டா கடவுள் தான். அவங்களுடைய எந்த நன்மையும் அவர்களிடத்துல இல்லை. முழுக்க முழுக்க இது கடவுளுடைய திட்டம். முழுக்க முழுக்க இது கடவுள் அவர்களுக்கு செய்த ஒரு ஆசீர்வாதம். அவர்களுடைய முயற்சியே அல்ல.
ஒருவேளை அவருடைய விருப்பம் இருந்திருக்கலாம். அந்த விருப்பம் கூட ஒரு பரிபூர்ணமான விருப்பம் என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னு கேட்டா, மறுபடியும் அவங்களுடைய பயணத்துல அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அவங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, இதோ எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றையும் அவர்கள் மோசையை பார்த்து, எகிப்திலே பிறந்த குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகுபடி எங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நல்லா சாப்பிட்டு இருந்தோமே அப்படின்னு முருங்கிருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய விடுதலையை, கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களால் கிரகிக்க முடியவில்லை. எந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க போறாங்க இங்க இந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்கள் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு வரப்படுகிற காலத்தை காட்டுகிறார். போய் அங்க உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் சோத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேசத்தை இந்த மக்கள், இந்த அந்நிய மக்கள் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, நல்லா தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த மக்கள் வாழறதுக்காக. அந்த தேசத்தை ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த மக்களை அந்த தேசத்தில் அவர்களை உயர்த்த போகிறார். அந்த தேசத்தில் குடியிருந்த மக்களை எல்லாரையும் அவர் என்ன பண்ண போகிறாரு, தாழ்த்த போகிறார். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு ஆணையிட்டபடியே எவர்லாஸ்டிங் ப்ராமிஸ், எவர்லாஸ்டிங் ப்ராமிஸ். ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வெல்லாம் எவர்லாஸ்டிங், அது அழியாத வாழ்வு, அது அழிக்க முடியாத, அது வாக்கு தத்தம். அவர் வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தாருன்னா அது வாழ்க்கையில நிறைவேறும். என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தம் நிறைவேறலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கு. அது உங்களுடைய ப்ராப்ளமா தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வராமல் போனதற்கு நீங்க தான் காரணமாக இருந்திருப்பீங்க, நானும் தான் காரணமாக இருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு நிறைவேறும், நடக்கும். வெளிச்சம் உண்டாகுங்க, சொன்ன மாற்றத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆகவே அவருடைய படைப்புகள் எல்லாம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தம்முடைய வார்த்தையினாலே அவர் நிறுவினார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும், நடக்கும். சங்கீதம் 55 வாசிக்கிறோம்ல, வானத்திலிருந்து மழையானது பூமியை நடுத்து புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுப்பது போல என் வார்த்தை இருக்கும் என்று அங்கு ஏசாயா சொல்கிறார். அது வெறுமையாக திரும்பாது என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய எவர்லாஸ்டிங் ப்ராமிஸ் சொல்லிவிட்டார். எத்தனையோ காரணங்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த மனிதனுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர், ஒரு தேசத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இப்பொழுது அனுபவிக்க போகிறீர்கள், பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகையினால நீங்கள் ஆயத்தமாக 120 கிலோமீட்டர் வந்துட்டார், 120 மைல் வந்துட்டார். எங்க? ராம்சேல இருந்து சுக்கோத்து, அதாவது ரெட்சி பக்கத்துக்கு வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரம் பக்கம் வந்துட்டாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு கடந்த தேசத்துக்குள்ள வரணும். ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா இங்கிருந்து வாணியம்படி தூரம், அல்லது இங்கிருந்து தருமபுரி தூரம். பொறுத்து வந்துட்டாங்க, தருமபுரிக்கு வந்துட்டாங்க. இந்த தேசத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் அந்த தேசத்துக்குள்ள வழிநடத்துறதுக்கு அவங்க பிரத்யேகமாக ஆயத்தப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை கூட அப்படிதான் இருக்குது. 52 வாரத்தை வச்சுட்டோம். இன்னும் 2 நாள் இருக்குது இந்த மாதம்
முடிவுக்கு, இந்த வருஷம் முடிவுக்கு, இன்னொரு ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம், கானானுக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டா, கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவனுக்கு 2024 வைத்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ இந்த 2 நாள்ல, இடைப்பட்ட இந்த 2 நாள்ல என்ன செய்யணும்? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் ஆண்டவர் போதிக்கிற ஒரு விஷயம், கான்செக்ரேட் யுவர்செல்ஃப், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். கடந்த காலங்களிலே என்னுடைய வாழ்க்கையில, பேச்சில, நடத்தில, வர்ஷிப்ல எல்லாத்திலையும் நீ கரப்படுத்திக் கொண்டிருப்பாய். எல்லாரும் உருவத்து வாழ்ந்தாய். ஆண்டவர் அற்புதமான தேசத்துல உன்னை வழிநடத்தி இருக்கிறாரு. அந்த 10 வாதைகள் மத்தியிலையும் கூட ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் 10வது ஒரு வாதையில காட்டினார். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்று இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற முதலீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, அரசன் முதல் கொண்டு. ஆனால் நீங்க பத்திரமா இருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த தேசம் உங்களுக்கு ஆரம்பத்தில் பாதுகாப்பா இருந்தாலும் அந்த தேசத்துல நீங்கள் அநேக கரைப்படுத்திக் கொண்டீர்கள் அந்த ஆண்டுல. அதனால ஒரு புதிய ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தத்தோட அந்த ஆண்டுல என்ன பண்ணுங்க? நீங்க ஜம்ப் பண்ணுங்க, நீங்க பிரவேசி. அற்பமா நீங்க அந்த ஆண்டுல நுழையாடுங்க, அந்த தேசத்திற்குள்ள நுழையாடுங்க. டெடிகேட் யுவர்செல்ஃப். அந்த மக்கள் அர்ப்பணி, பியூரிஃபை பண்ணு, பரிசுத்தப்படுத்து, செப்பரேட் பண்ணு. செப்பரேட் பண்ணு. செப்பரேட் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன சொன்னா காத்தோஷ். அந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் ஹோலி, பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டா, டு செப்பரேட் அப்படின்னு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எல்லாரும் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், செப்பரேட் பண்ணியிருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்தாலும் நாம கடவுளுக்கு நம்மை குறித்து எடுத்திருக்கிறார். இந்த சுகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமில்லாத ரத்தத்தினால நாம் அனுபவித்திருக்கிறோம். பாவிகளுக்காக அவர் தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஆகவே அவருடைய விசுவாசிக்கிற மக்கள் எல்லாரும் என்ன ஆகுறாங்க? பரிசுத்தப்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் நீதிமான்கள் என்று ஆண்டவர் ரோமன்ல வாசிக்கிறோமே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எந்த நீதி? நம்ம நீதியா? இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான் வைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகியனால வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அந்த நாளில ஆண்டவர் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களை சுத்திகரிக்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துறாரு, உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போறீங்க? நீங்க அடுத்த ஆண்டில பெற்றுக்கொள்ள புறப்பட போகிறீர்கள். 430 வருஷம் அவங்க அந்த தேசத்துல வாழ்ந்து எத்தனையோ சந்ததி, 6 லட்சம் ஆம்பளைங்க மாத்திரம், பெண்கள் கணக்கிடப்படல, குழந்தைகள் கணக்கிடப்படல. அங்கிருந்து புறப்பட்டு வருகிற அந்த மக்கள் அவ்வளவு பெரிய மக்கள், அவ்வளவு பெரிய ஒரு ஜனம். ஆகியனால ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்யறாரு? நமக்கு என்ன சொல்றாங்க? பரிசுத்தப்படு. பிறக்கிற குழந்தை முதல் பேரானவைகள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படும். கடவுளுக்கு கொடு, கடவுளுக்கு கொடு. இந்த பகுதியை வாசிக்கும் போது, டெக்ஸ்டை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெருமையே வந்துச்சு. நான் என் வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன், நான் முதல் பிறந்தவன். ஆண்டவர் பரவாயில்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, கட்டளையபடி நான்
இந்த ஊழியத்துக்கு நானா தெரிஞ்சவர்கள், இந்த ஊழியத்துக்கு நானே கடவுள் தாங்க தெரிஞ்செடுத்திருக்கிறேன். உங்கள் மத்தியிலேயும் கூட ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் முதல் பிறப்பா இல்லைன்னா கூட பரவாயில்லை, அடுத்த பிறப்பா, ரெண்டாவதா, மூன்றாவதா இருந்தால் கூட அது இன்னும் பாக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில். கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம். ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு, உங்களை தீட்டுப்படுத்துக்காதீங்களா, புளிப்பில்லாதவைகளை, புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடும். புளிப்புன்னு சொல்றது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது வந்து அசுத்தத்தை குறிக்கிறது, தீட்டை குறிக்கிறது. ஆகவே கரைப்படுத்திக் கொள்ளாத நிலையிலே உங்களை என்ன பண்ணுங்க, நீங்க உங்களை அர்ப்பணிகள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த நாளில பேசுகிறார். இந்த நாளினுடைய நிருபத்தை வாசித்து பார்த்தோம். அது பாருங்க, என்ன எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லப்படுகிறது. பி எ ட்ரூ கிறிஸ்டியன். இங்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோசே கிட்ட ஜனங்களை எப்படி வாழணும், எப்படி பிரவேசிக்கணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதையே பவுல் சொல்றாரு. எப்படியெல்லாம் இருக்கணும், எத்தனை விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு, எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ட்ரூ கிறிஸ்டியனாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்றாரு. மூன்றாவது அதிகாரம் 12வது வசனம், கடவுளால் தெரிந்து எடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்தரும் பிரியமான நீங்கள் உருக்கமான இரக்கத்தையும் தயாளத்தையும் தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒரு குறைவு உண்டானால் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். எல்லாவற்றின் மேலும் பூர்ண சத்துவத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆண்ட கடவுள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். அதெல்லாம் இந்த இடத்துல வந்து கடவுள் மோசே வழியா மக்களுக்கு சொல்றார். அந்த தேசத்திற்குள்ள பிரவேசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார். ஆகையினால ஆண்டவர் அந்த 6 லட்சம் மக்கள், 4 லட்சத்துக்கு மிச்சமான மக்களை என்ன செய்யறாரு, அவர்களை புதிய தேசத்துக்குள்ள கொண்டு போகிறார். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த 6 லட்சம்னா ஒசூர் பாப்புலேஷன். ஒசூர் பாப்புலேஷன் வந்து 2 மடங்கு. ஒசூர் பாப்புலேஷன் வந்து 2022 வரையில பார்த்தா 3,45,000. 3 லட்சம். இன்னைக்கு ஒசூர் சுற்றி இருக்கிற பாப்புலேஷன் அதை விட 2 மடங்கு. அவ்வளோ ஜனங்களை, ஆண்களை மாத்திரம் கணக்கு சொல்றாரு, அவ்வளோ ஜனங்களை அற்புதமாக என்ன செய்யறாரு, கொண்டு போய் அந்த தேசத்துல கொண்டு போய் அவங்க பிக்கப் பண்றாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அப்படிதான் தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் கூட அப்படிதான் வந்திருக்கிறீங்க. ஒசூர் வந்து உங்களுடைய சொந்த தேசம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வர மட்டும் யாரும் அதிகமாக இருக்க முடியாது. எல்லாம் நீங்கள் ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, இங்கிருந்து நீங்கள் காணானுக்குள்ள வந்துருக்கிறீங்க. இது உங்களுக்கு காணான் தேசமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துக்கு, இந்த சென்ட் பால்ஸ் லுதரன் சர்ச்சில் இந்த இடத்துல இது ஒரு காணான் தேசமாக, பாலும் தேனும் வழிந்து வருகிற தேசமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தேசத்துல உங்களை கொண்டு வந்து இந்த தேசத்தில் உங்களை பராமரிக்கிறார். ஒசூரை பொறுத்த வரையிலும் இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இதுல நம்ம எல்லாம் வெளியே இடங்களில் இருந்து குடியேறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு, வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு, உங்கள் மூலமாக எத்தனையோ பேர் நன்மை அடைவதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கடினப்பட்டு அவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார், அப்படியே நம்மையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். நான் கூட என்னுடைய சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி. ஆகினால கடவுள் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்து நிமித்தமாக, அவர் அழைப்பது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு விசேஷித்த வாய்ப்பு, விசேஷித்த பணி, விசேஷித்த குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம், வீடு, வாசல் எல்லாவற்றையும் அவர் ஆகினால இந்த நாளில அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அடுத்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது தெரியாது. சாதாரணமா நினைச்சிட முடியாது. அடுத்த வருஷம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா அதிகமாக யோசிக்க வேண்டியதாக இருக்கு. 70 வயது கடந்தவங்க 71 வயது, 80 வயது கடந்தவங்க 81 வயது. சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் சந்தோஷப்படுகிறாங்க நம்ம வயது வளர்ந்து. வயது முதிர்ந்தவர்களுக்கு பெரிய பொறுப்புகளெல்லாம் இருக்குது. நமக்கு ஐயோ இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது. கடவுள் அடுத்த 2025 வருஷத்தை நமக்கு கொடுத்துருக்கிறோம்னா அந்த இடத்துல நல்ல ஒரு கடமைகளை நம்ம சமுதாயத்தில், நம்ம திருச்சபையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நிறைவேற்றிட்டு நம்ம முன்மாதிரியாக நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பும் நமக்குள்ள இந்த வேத பகுதியில் இருக்குது. ஆகவே கிருபையாக ஆண்டவர் 2025 ஆண்டு உங்களுக்கு முன்னால் அழைத்திருக்கிறார். ஆகினால 31ஆம் தேதி உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனை ஒரு திருவிருந்த ஆராதனையாக இருக்கிறது. பழைய வருடம் புதிய வருடம் என சொல்லி அந்த ஆண்டை நீங்கள் கடந்து வரப்போகிறது. புத்தாண்டிலே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை அற்புதமாக குடும்பத்தோடு நீங்கள் ஆராதிக்க போகிறது. ஆகினால இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நல்லா யோசிக்கபடியாக, எச்சரிக்கையாக இருக்கும்படியாக, அர்ப்பணிப்போடு இருக்கும்படியாக, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, நாம் ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல எதிர்பார்ப்போடு, ஒரு விஷனோடு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண்டை நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இருந்த வரலாறு அல்ல. இது வரலாறு மட்டும் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிற ஒரு விஷயம். இது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும். உங்கள் சந்ததிகளிலே இது நடக்கும். அர்ப்பணிப்போடு, பயபக்தியோடு நீங்கள் உண்மையாக பவுல் சொல்லுகிறது போல நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். ஆகையினால the God's promise is the everlasting promise. God's life is the everlasting life. அவர் அழித்து போகிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பவர். நித்திய ஆசீர்வாதம், நித்திய வாழ்வு, நித்திய அவர் சமாதானம் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். கடந்த வாரத்திலே கூட சமாதானத்தை பற்றி பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சமாதானமா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன், சண்டை சாடி இல்லாத இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பீஸ் அப்படின்னு சொல்ற கிரேக்க வார்த்தை அல்லது வேதாந்தத்தில் வருகிற வார்த்தை வந்து கடவுளுடைய அது சமாதானம். அந்த சமாதானம் வேற. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா கண்டிஷன் வச்சு நீங்க என்ன பண்ணுறீங்க, நீங்க ஒருத்தர் சமாதானம், நீங்க சமாதானம் கூட சரியா பேச மாட்டீங்க, சரி ஏதோ கூட அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய சமாதானம் அப்படி இல்லை. அவர் வருந்தி நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார், மன்னித்திருக்கிறார். அவர் நமக்கு, அவர் நம்மதில் வந்து நம்மதில் அவர் சமாதானம் தான். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஷாலோம், பீஸ், கிறிஸ்தவர்களாகிய பிரிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகினால் ஆண்டவருக்கு அருமையானவர்கள், நாம சுக்கத்தில் இருக்கிறோம். இப்போ கானானுக்குள்ளே நுழைய போகிற 2025 நிறைய பிராமிஸ் வச்சிருக்கோம். நல்ல அர்ப்பணிப்போடு, நல்ல ஜெபத்தோடு, பலகாரம் செய்யறது, பட்டாசு வெடிக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் கூட அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் கூட சேர்த்து இருக்கட்டும். பட் டெடிகேட், பரிசுத்தப்படுத்தி
பியூரிஃபை பண்ணி அந்த நாளில் பிரவேசி ஜெபத்தோடு அந்த 2025 வருடத்துக்குள்ள நீங்க பிரவேசி. அந்த நாளில் ஆண்டவர் மிக அபரிதமாக அந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நான் எப்படியோ இருக்கணும், நான் இருந்தேன். இன்னைக்கு நான் செய்யற பிரசங்கத்துல கடவுள் எனக்கே இன்னும் வச்சே எனக்கு பிரசங்கம் பண்றார். 2025 ஆண்டவர் கடவுள் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகினால அதுக்குள்ள நாம பிரவேசிக்கிறோம். ஆகினால இந்த இடத்துல சொல்கிற மாதிரி be a true Christian, a witness to Christian. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ மக்களாக நாம் வாழலாம், தீர்மானம் எடுக்கலாம், திட்டமிடலாம். நாம் இந்த காலங்களிலே தவறவிட்டவர்களுக்காக மனசாபப்படலாம், மனம் வருத்தலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஸ்தோத்திரத்தையும் காணிக்கணும்.